வணக்கம் மக்களே! பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ. அப்பா டேய்! என்னடா ஒரே பாச மழையில பாக்குற மக்களையும் நனைய வைக்கிற மாரி இருந்தது. மஞ்சரி எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா, ரொம்ப போல்டா ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்டின்னாலே, அவங்கள பாக்குற விதம் அப்டின்றது வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து சடனா ஒரு பாசம் அப்டின்ற விஷயங்களோ, ஒரு ஒரு ஃபன்னான ஒரு விஷயங்களோ பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா அந்த மாரி இருக்கும். கிட்டத்தட்ட வனிதாக்கா சீசன்ல இது நடந்தது. என்ன நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள், என்ன நெகட்டிவான டாக்ஸ் வந்து இருக்கட்டுமே, அந்த அவங்க பொண்ணுங்க உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சாப்பாட்டு ஊட்டி விடும்போது தான், அந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு அந்த டைம்ல வனிதாவ வந்து அவ்ளோ பாராட்டுக்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து கிடைச்சது. அந்த எமோஷனல் மொமெண்ட் எல்லாம் அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்மளோட மஞ்சரிக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். டாஸ்க்கா வந்து வச்சிருக்காரு பிக் பாஸ். எல்லாரையும் வெளிய வந்து கார்டன் ஏரியால நிக்க சொல்லிருக்காரு. எல்லாரையும் கைய அந்த மாரி விரிச்சுட்டு நின்னுங்க அப்படிங்கும்போது, சடனா வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அந்த பாட்ட பாடிட்டு மஞ்சரியோட அம்மா, அவங்களோட பையன், அப்புறம் கூட வந்தது அவங்க சிஸ்டரா என்னன்றது எனக்கு தெரியல. சோ அந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆறாங்க. அவங்க பையன பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு உடஞ்சு அழுதாங்க. நார்மலாவே இப்ப கொஞ்ச நாளா மஞ்சரிக்கு அவங்க சன் பத்தின ஞாபகங்கள் அதிகமா வருது. ஏன்னா தீபக் அவங்களோட பையன பத்தி பேசும்போதா இருக்கட்டும், அந்த வீக்கெண்ட்ல நெறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எப்பவுமே சொல்லுவாங்க, அவங்க பையன் வந்து வயசுக்கு மீறின ஒரு மெச்சூர்டு. அவன் வந்து என்ட்ட பேசுற விதங்கள் எல்லாமே அது இன்னைக்கான ப்ரோமோ மூலமா நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு அப்டின்னே சொல்லலாம். தீபக்கோட ஃபேமிலி ஒரு விதமான ஒரு என்டர்டெயின்மென்ட்டோ, இல்ல ஒரு மெச்சூரிட்டி லெவலோ நம்மளால அவங்கட்ட பார்க்க முடிஞ்சதுன்னா, அதை விட அதிகமான ஒரு விஷயங்கள், இந்த வயசுல இந்த பையன் இவ்ளோ மெச்சூர்டா பேசுறானா? அப்டின்ற மாரி இருந்தது. ஹாப்பி மூமெண்ட்ஸ் உள்ளுக்கு போறாங்க. ஒரு அம்மாவும், பையனுமா சேர்ந்து அவங்க 2 பேரும் ஓடி ஆடி விளையாண்ட விஷயங்களா இருக்கட்டும். உள்ளுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாரி நான் வந்து டெவில் வேஷம் போட்டேன்ல, அப்ப நீ பயந்தியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி, ஓடி போய் அவங்க அம்மாவ கட்டி புடிச்ச அந்த விதங்கள்லாம் கூஸ் பம்ப் மொமெண்ட்டா இருந்ததுங்க. நெய்யில வச்சது அப்படின்ற மொமெண்ட் தான். எப்படி பேசுது இந்த குழந்தை அப்படின்ற மாரி தான் இருந்தது. சோ அது தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அம்மாக்கு அந்த டம்மி ட்ராஃபி இருக்கு இல்லையா? அத வந்து அந்த பையன் வந்து அவங்க கையால குடுத்தது. "ஜெயிச்சுட்ட. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற ஒரு பாயிண்ட். அந்த ட்ராஃபியால ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. மக்களோட மனசுல நீ என்ன இடம் புடிச்சிருக்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ அந்த விதத்துல வந்து அவங்க பையன்கிட்ட அவங்க ஜெயிச்சதா இருக்கணும். தீபக் அவங்க ஃபேமிலி கிட்ட ஜெயிச்ச விஷயங்களே ரொம்ப பெரிய வெற்றியா அவங்க பார்க்காங்க. உண்மையாவே இந்த சீசன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சீசனா தான் நம்மளால பார்க்க முடியுதே தவிர, அவங்கள வந்து கழுவி ஊத்துறோம். அதெல்லாம் 2வது விஷயங்கள். இந்த இந்த சீசன் வந்து ரொம்ப அழகான மொமெண்ட்ஸ செரிஷ் பண்றாங்க அப்படின்ற மாரி என்னோட பாயிண்ட்ல நான் பார்க்குறேன். உங்களோட பாயிண்ட்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. அந்த அப்புறம் அவங்க அம்மா கிட்ட எமோஷனல் ஆயி பேசுறாங்க. வெளிய என்ன மஞ்சரி இப்படித்தான் அப்படின்னு நெகட்டிவா பார்க்கிறது வந்து எனக்கு அவ்வளவு இல்ல. நீங்கலாம் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற விஷயங்கள வந்து அந்த இடத்துல கேட்கும்போது, அ அவங்க சிஸ்டர் சொன்ன ஒரு விஷயங்கள் மஞ்சரி எப்பவும் எப்படி இருப்பாளோ அப்படிதான் நாங்க பார்க்குறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சோ மஞ்சரி எப்பவுமே ஒரு போல்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அவங்க சொல்லிக்கிட்ட ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகான தருணங்கள். இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. வெளிய என்ன வேணா பேசிட்டு போறான். அத பத்தி எனக்கு கவல இல்ல. என்னைய நம்பி என்னைய சார்ந்த மக்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? உண்மைய சொல்லணும்னா என்னதான் நம்ம சீசன லேசி அப்படி இப்படின்னு கழுவி ஊத்துனாலும், ரொம்ப அழகான மெமரீஸ கலெக்ட் பண்றதுலயோ, இல்ல அழகான ஃபேமிலி மூமெண்ட்ஸ கலெக்ட் பண்றதுலயோ தான் அவங்க பெஸ்ட்டா இருக்காங்கன்ற மாரி நான் ஃபீல் பண்றேன். இந்த சீசன் அந்த வகையில பார்க்கும்போது, எந்த சீசன விடவும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு சீசனா தான் இருக்குது அப்படின்றது என்னோட